வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு புது எல்லாம் ஒண்ணுதான். அது குளியேஜ் என்ன சேனல்? வாய்ஸ் ஆஃப் சாண்டி. இதுவும் நம்ம லைவ் போனப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. சரி நோட் பண்ணி வச்சிருந்தோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் அவர் சொன்ன டாபிக். அதாவது சிங்கர்ஸ் சிங்கர்ஸ் மாதிரி பாடினவங்கன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்றது எனக்கு தெரியல. பாப்பால எனக்கு எந்தெந்த சிங்கர் எந்தெந்த பாட்டு பாடினாங்க தெரியாது. அதுல யாரு ஒரிஜினல் யாரு கண்டுபிடிப்போம். சிங்கர்ஸ் யாருன்னு பெருசா நோட் பண்ணது இல்லை. எனக்கு பச்சையா தெரியுறதுன்னா இவர் தான். சவப்பா தெரியலையா? ஒரு அளவுக்கு மேல பண்ண இல்ல இது வேணாம், இது கட் பண்ணிடலாம். காமெடி. அவர் பேரு மறந்துட்டியா? அந்த ஹிந்தி அடிக்கடி அவர் பேர் மறந்து பேர் தான் இருக்காரு. அந்த போட்டோல அவர் பேர் என்ன? ரெண்டாவதா இருக்காரு. உதித் நாராயணா. உதித் நாராயணன். கரெக்டா? எனக்கும் தெரியாது. உதித் நாராயணன் தான். ஐ திங்க் வரும், அதுலயே பாப்போம். ஆமா அவர்தான். நம்ம தமிழ் சினிமால இருக்கிற எனக்கு இவரை தெரியும். எவ்வளவோ சிங்கர்ஸ் பாடுற பாடல்களை எல்லாம் நம்ம எல்லாரும் தினமும் லூப்ல கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்போம். தினமுமே நம்மளோட ஃபேவரட்டான சிங்கர் பாடின பாடல்களை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஆமா, எஸ்பிபி எல்லாம் கேட்டோனே கண்டுபிடிச்சா அது அவரது தானே. ஆனா ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியிலயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூலயோ அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் மாதிரியே யாராவது ஒருத்தவங்க அச்சாசலா அந்த சிங்கர்ஸோட வாய்ஸை இமிட்டேட் பண்ணி பாடி இருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சிங்கர்ஸோட வாய்ஸ் அப்படியே இமிட்டேட் பண்ணி பாடி ட்ரெண்டிங் ஆனவங்கள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் இதுல ஃபர்ஸ்டா இவரோட பேர் தான் அபிஷேக் ராகவன். இவர் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நீயானா நிகழ்ச்சிக்கு வந்திருந்தப்போ அனிருத் மியூசிக்ல பேட்ட மூவில வந்து அனிருத் வாய்ஸ்லயே செம்மையா பாடி கலக்கிருப்பாரு. வாழ்க்கையே வாழத்தானே வாயன் கண்ணே மியூசிக் பேக்ரவுண்டோட போடுறாங்க. உங்க வாய்ஸ் மட்டும் அனிருத் மாதிரி இல்ல, நீங்க பார்க்கவும் அனிருத் மாதிரி தான் இருக்கீங்கன்னு கோபிநாத் அண்ணா கூட சொல்லிருப்பாரு. தக தகன்னு எரியும் வயசு வெட இதெல்லாம் அனிருத் வாய்ஸ். இது புதுசு உங்க பேக்ரவுண்டோட போடும்போது அது தெரியுது. கொஞ்சம் அவர் ஏஜ்க்கான வாய்ஸ். எனக்கும் அனிருத் மாதிரியே தான் தெரியும். ஆமா, ஏங்க சிரிக்கிறது அவன மாதிரி சிரிக்கிறீங்க. தக தகன்னு எரியும் வயசு வெட வெட பை எனக்கு இது புதுசு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீ டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும் பக்குன்னு மனசு அப்படியே முன்ன மாதிரி இருக்கு. இந்த நீயானா எபிசோட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா ப்ரோ உங்க வாய்ஸ் அனிருத் மாதிரி இருக்கு, மனசுலயா சாங் பாடுங்க இல்லனா ஹுக்கும் சாங் பாடுங்க அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்களாம் இவர்கிட்ட. இதுல ரெண்டாவதா விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போதையார் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா வந்த நவீன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாரு. அப்ப அந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் மாக்கப்பா அவர்கள் பாத்தீங்கன்னா நவீன் நீங்க நல்ல மெமிக்ரி பண்ணுவீங்களாமே, எங்களுக்காக மெமிக்ரி பண்ணி ஒரு பாட்டு பாடுவீங்களான்னு கேட்டிருப்பாரு. அதுக்காக நவீன் அவர்கள் பாத்தீங்கன்னா மறைந்த லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் சிங்கர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்களோட வாய்ஸ்ல அச்சஸ்ல இமிட்டேட் பண்ணி இந்த சாங்க பாடி இருப்பாரு. அவரது மாதிரி இருக்குல்ல, லிட்டரலி கண்ண முடி கேட்டா அவரது மாதிரி இருக்கு. ஐயோட வாய்ஸ்ல நவீன் அவர்கள் பாடுறதை கேட்டதுமே எல்லாருமே தன்னையே மெய் மறந்து என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அக்யூரசி கரெக்டா இருக்கு. சூப்பர். இதுல மூணாவதா விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் சீசன் 7ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா வந்த சிங்கர் அஜய் கிருஷ்ணான்ற ப்ரோ பாத்தீங்கன்னா சிங்கர் உதித் நாராயண் வாய்ஸ்லயே அப்படியே இமிட்டேட் பண்ணி இந்த சாங்க பாடி இருப்பாரு. இது அப்படியே லிட்டரலி அதே அவர் வாய்ஸ் தான். இதுல அடுத்ததா எஸ்பிபி ஐயா முன்னிலையில அஜய் கிருஷ்ணா ப்ரோ உதித் நாராயண் அவர்களோட வாய்ஸ்ல இந்த சாங்க பாடி இருப்பாரு. அதை கேட்டதும் எஸ்பிபி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி ரசிச்சு அஜய் ப்ரோ பாடினதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அடுத்ததா அந்த நிகழ்ச்சிக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கெஸ்டா வந்திருப்பாரு. அப்ப அஜய் ப்ரோ பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல மன்மதன் மூவில வந்து இந்த காதல் வளர்த்தேன்ற இந்த சாங்க உதித் நாராயண் அவர்களோட வாய்ஸ்ல இமிட்டேட் பண்ணி யுவன் முன்னிலையில பாடி காமிச்சிருப்பாரு.
அடுத்ததா விஜய் டிவில ஒளிபரப்பாகிற ஒரு நிகழ்ச்சிக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கெஸ்டா வந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, அஜய் நீங்க உதித் நாராயண் வாய்ஸ்ல இமிடேட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்காக இந்த சாங்க உதித் நாராயண் அவர்களோட வாய்ஸ்ல பாடுவீங்களான்னு ஏஆர் ரஹ்மானே கேட்டிருப்பாரு. சூப்பரா பாடியிருப்பாரு. அந்த இதோட அந்த அடுத்த ஒரு லைன் சூப்பரா பாடியிருப்பாரு. தமிழ் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா ரேண்டமா எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மதுன்ற இந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக்ல குழு குழு மூவில வந்த சிங்கர் தீப் பாடுன இந்த அன்பரேன்ற இந்த சாங்க பாடி இருப்பாங்க. இன்மங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கு தொட்டிலாகுது மானுடம். இந்த சிஸ்டர் பாடின இந்த சாங்க கண்டுபிடி கேட்டு பாத்தீங்கன்னா சிங்கர் தி அவர்களோட வாய்ஸ்ல பாடின மாதிரியே இருக்கும். பேருந்திலே பாடிலே இவங்க யூடியூப்ல பாடின இந்த வீடியோ கிளிப்பை பாத்தீங்கன்னா கட் பண்ணி இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்ற அவங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. 2023 விழுப்புரத்தில் நடந்த இந்த புத்தக திருவிழால வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாடின ஜெய்பி மூவில வர இந்த மண்ணிலே ஈரமுண்டு ஹர்ஷினி நேத்ரான்ற இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ்லயே அப்படியே இமிடேட் பண்ணி பாடியிருப்பாங்க. இந்த தங்கச்சி பாடின இந்த வீடியோ பாத்தீங்கன்னா செம்மையா ட்ரெண்டிங் ஆகி இந்த தங்கச்சிக்கு எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறமா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி சிங்கர் ஜூனியர் சீசன் 9ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த நிகழ்ச்சியில ஹர்ஷினி தங்கச்சி பாத்தீங்கன்னா வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ்ல இமிடேட் பண்ணி பாடின இந்த வீடியோ பாத்தீங்கன்னா செம்மையா எல்லா சோஷியல் மீடியாலயும் வைரல் ஆயிருக்கு. அப்படியே இருக்கு. இப்ப இந்த ஹர்ஷினி தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா சில மூவிஸ்ல பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் இல்லன்னா வேற ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாடுங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்களாம். அப்படியே இருக்கு. இதுல 6th விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போயார் சீசன் 7ல கண்டஸ்டண்டா இருந்து அப்புறம் டைட்டில் வினரான டிஎஸ்கே அண்ணா பாத்தீங்கன்னா பிகன் உட்ஸ் நடத்தின ஸ்டார் சிங்கர்ன்ற நிகழ்ச்சியில லெஜெண்டரி சிங்கர் எஸ் ஜானகி அம்மா வாய்ஸ்ல தனுஷ் அவர்களோட நடிப்புல அனிருத் அவர்களோட மியூசிக்ல விஐபி மூவில வந்த இந்த அம்மா சாங்க அச்சஸ்லாம் இமிடேட் பண்ணி டிஎஸ்கே அண்ணா பாடி இருப்பாரு. அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் டிஎஸ்கே அண்ணா ஜானகி அம்மா வாய்ஸ்ல பாடினதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுல 7th இவர் தான் நிக்கில் பிரபா. இவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர். இவர் காலேஜில் நடக்கிற கல்ச்சுரல் நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கிட்டு பாட்டு பாடும் போதெல்லாம் உங்க வாய்ஸ் ஏஆர் ரஹ்மான் மாதிரியே இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு இவர் போயிருக்கும் போது மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல உயிரே மூயில வர இந்த தில் சேரேன்ற சாங்க ஏஆர் ரஹ்மான் அவர்களோட வாய்ஸ்லயே அப்படியே இமிடேட் பண்ணி பாடியிருப்பாரு. இவர் ஹை பிட்ச்ல பாடுறத கண்ண மூடி கேட்கும் ஏஆர் ரஹ்மான் அவரோட வாய்ஸ் மாதிரியே அக்யூரேட்டா இருக்கும். அப்படியே இருக்கு. லாஸ்ட் இயர் நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நிக்கில் பிரபாவிற்கு மணிரத்னம் அவர்கள் முன்னிலையிலும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் முன்னிலையும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடுறத பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பாரு. இந்த வீடியோல நான் சொன்ன எல்லாரும் எந்த சிங்கரோட வாய்ஸ் அச்சஸ்லாம் அந்த சிங்கர் மாதிரியே பாடி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. சீரியஸ்லி கடைசியில ஒண்ணு பண்ணாரு தெரியுமா? அது அப்படியே அவரோட வாய்ஸ் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு ஹிந்தி தில் சேரே பாடும்போது தெரியல, கடைசியா அந்த இவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படியே அந்த வாய்ஸ் அதே மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இது தி பாடினது அந்த பொண்ணும். ஆமா, நான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பாட்டு போட்டுட்டு பாடுறாங்களேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா அக்யூரேட்டா இருந்தது அவங்க ரெண்டு பேரு. பட் உதித் நாராயணன் மாதிரி அவர் அஜய் கிருஷ்ணா அவர் பாடுறது முன்னாடியே தெரியும். அவங்களுக்கு அது மாதிரி யாராவது ஒரிஜினல் சிங்கர் இல்லாம ஒரிஜினல் சிங்கரோட பெட்டரா பாடுனாங்க இருந்தாங்கன்னா இவங்க சூப்பரா பாடுவாங்க. என்ன மட்டும் மிமிக்ரி பண்ண சொன்னீங்க. எனக்கு பாட வராதுங்க, உங்களுக்கு வருவனால நீங்க பாடுறீங்க பேசுறீங்க. எனக்கு பாட வராது, நடிக்க தெரியாதுங்க, நடிக்க தெரியாது, பாட தெரியாது. சத்தியமா உங்க மேல சத்தியமா எனக்கு பாட எனக்கு தெரியாது. காதுலயே நல்லா
பூ சுத்த வேண்டியது. உங்க மேலே சத்தியம் பண்றேன்னா எனக்கு உண்மையா தானே சொல்றேன்னு அடுத்த லைவ் சீக்கிரமா கொண்டு வாங்க, பாட வைக்கிறேன். சத்தியமா எனக்கு பாட தெரியாது. யாரு மேலனாலும் சத்தியம் பண்ணுவேன், ஆனா எனக்கு சத்தியமா பாட தெரியாது, நடிக்க தெரியாது. சிவாஜி தெரியாது, தெரியும், பாட தெரியும். டான்ஸ் ஆடு, நடிக்க கூட நான் செஞ்சிருவேன். டான்ஸ் ஆடு, பைத்தியம், ஏதாவது ஒண்ணு பண்ணு. ஒன்ன மாட்டிட்டேன்றதுக்காக என்ன பண்றியா நீ? ஓகே, என்ன ஓகே? ஆக்சுவலி இவர் வந்து நல்லாவே இருக்கு. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஆக்டர்ஸ் பாடியது அந்த மாதிரிலாம் நிறைய. ஆனா என்னன்னா ஆக்சுவலா இவரு அந்த போட்ட வீடியோ நான் ஷார்ட்ஸ்ல பாக்குற வீடியோ மாதிரி இருக்கு. 1 2 3 4 5 நல்லா இருந்துச்சு, பாப்போம். நல்லா இருந்தது, ஆனா டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. சப்போர்ட் பண்ணுங்க அவரையுமே. நாம வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய். அவர்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும் சொல்லி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ.